ஆகணும்னு இல்ல, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மல்டிப்ளை ஆகணும்னு தேவன் விரும்புகிறார். ஆவிக்குரிய வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் நாம் மாறணும். ஆவிக்குரிய அனுபவத்துல நம்ம மல்டிப்ளை ஆக போறோம் இந்த மாசம். நம்ம திவ்ய சுபாவத்துல நம்ம மல்டிப்ளை ஆக போகிறோம். நம்ம ரிசோர்சஸ் நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் குறைவாக காணப்படுதோ அதுல எல்லாம் தேவன் பினான்சியல் ரீதியான ஒரு மல்டிப்ளிகேஷன் வாழ்க்கையில கொடுக்க போகிறார். ஞானத்துல திறமையில குறைவுள்ளவர்களா இருக்கிறவங்க அந்த காரியத்துல மல்டிப்ளை ஆக போறாங்க. ஆண்டவர் நம்மள என்ன செய்யணும்னு விரும்புறாருன்னா, இந்த மாசத்துல என் பிள்ளைகளை நான் மல்டிப்ளை பண்ணணும். என் பிள்ளைகளை நான் பெருக பண்ணணும். என் பிள்ளைகளை நான் வர்த்திக்க பண்ணணும். என் பிள்ளையோட ஜெப நேரத்தை நான் வர்த்திக்க பண்ணணும். என் பிள்ளையோட உபவாசத்தை வேத வாசிப்ப என் பிள்ளை பிரயாசப்படும் போது அதை நான் என்ன செய்யணும் விரும்புறேன்? பெருக பண்ணணும். அதுல இருந்து ஆவிக்குரிய அநேக அனுபவங்களை என் பிள்ளை பெற்றுக்கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். அதுதாங்க மல்டிபிகேஷன். இந்த புதிய மாதத்துல இந்த மார்ச் மாதத்தில் 1ஆம் நாள் ஆண்டு கொடுக்கிற ஒரு ஒரு டாபிக் என்னன்னா, பெருக்கத்தை தேவன் நம்ம வாழ்க்கையிலே கொடுக்க விரும்புகிறார். எத்தனை பேர் பெருக ஆயத்தமா இருக்கிறீங்க? உண்டான மனிதனிடத்துக்கு தேவன் கொடுத்த முதல் கட்டளை நாம் பழுகி பெருக வேண்டும். இதே இடத்துல இதே மாதிரியான வாழ்க்கையில, ஐயோ நான் குறுகிக்கிட்டே போறேனே, நான் ஜெபத்துல வாழ்க்கையில குறுகிக்கிட்டே போறேன். நீங்க பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துல இருந்த மாதிரி கூட இல்ல. எங்க குடும்பத்துல ஒரு வளர்ச்சியே இல்ல. என் ஆவிக்குரிய ரீதியில ஒரு வளர்ச்சியே இல்ல. என் குடும்ப வாழ்க்கையில ஒரு வளர்ச்சியே இல்ல. சமாதானமே இல்ல. ஒரு ஒடுக்கப்பட்ட சூழலை சத்துரு எங்களை குறுகி போக பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் குன்றி போய் கொண்டிருக்கிறோம். சரீரத்திலே குன்றி போய் கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில குன்றி போய் கொண்டிருக்கிறோம். எங்க ஜெப நேரத்துல குன்றி போய் கொண்டிருக்கிறோம். தேவனுக்காக எதையாவது செய்யலாம்னு சொன்ன ஊழியத்துல குன்றி போய் கொண்டிருப்போம்னு சொல்லுவீங்கன்னா, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில உங்களை பெருக பண்ணுகிற தேவனாய் இந்த காலையிலே நம் மத்தியிலே வெளிப்படவிருக்கிறார். அல்லேலூயா. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்துக்காய் அன்று சமூகத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசி இடைப்பட்ட வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 30வது வசனம். எசேக்கியேல் 36:30. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். ஆவியானவர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் நம் மத்தியிலே இடைப்படுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த காலவெளியில வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார் பாருங்க. நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளை வயலின் பலன்களை உங்ககிட்ட நான் பெருக பண்ணுவேன். இது வரைக்கும் பஞ்சத்தினால் உண்டான நிந்தை இந்த மாதத்துல நம்ம வாழ்க்கையில மாறப்போகிறது. வியாதியினால் உண்டான நிந்தை, வார்த்தை இல்லாம ஏற்பட்ட நிந்தை, ஜெப வாழ்க்கையில ஒரு 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 வார்த்தை இல்லாம ஏற்பட்ட ஒரு நிந்தையான ஒரு சூழ்நிலை, ஒரு அவமானமான ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில எங்கெல்லாம் வார்த்தையின் பஞ்சம் ஏற்பட்டதோ அங்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிந்தை உருவானது. அந்த நிந்தையை நீ அடையாதபடிக்கு ஆண்டவர் இந்த மாசத்துல என்ன செய்ய போறாராம்? நம் விருட்சத்தின் கனிகள் வயலின் தண்ணீர்களையும் பெருக பண்ணுவேன் என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறாரு. பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுக்கிறாரு. நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை பெருக போகிறது. தேவனுடைய சத்துவத்தினால நம்ம பெருக போகிறோம். அநேக வார்த்தைன்ற சத்துவத்தை நம் வாழ்க்கையில அநேகருக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணி அநேகரை திருப்தியாக்க போகிறார். நம்மளை பெருக பண்ணி அநேகரை திருப்தியாக்க போகிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில நம்மோடு பலமாய் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இங்க பாருங்க, இங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய மனம் திரும்புதலை குறித்து, அவங்கள மனம் திரும்பி அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு செய்ய போற வாக்குறுதிகளை குறித்து இந்த பகுதியில ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அங்க எசேக்கியேல் 36வது அதிகாரத்துல அவங்க எப்படிப்பட்ட இருதயத்தோடு இருந்தாங்க, ஆண்டவர் அவங்களுக்கு வந்து மாம்சத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எந்தன்னா கல்லான இருதயத்தை எடுத்து நான் என்ன பண்ண போறேன்னா சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். அதாவது கல்லான இருதயம் எப்படி இருக்கும்? மாம்ச எண்ணமா இருக்கும், மாம்சீக கிரியைகளா இருக்கும். அதெல்லாம் எடுத்து போட்டு நீங்க முழுமையா ஆவிக்குரிய நபர்களா மாறுறதுக்கு இந்த நாட்கள்ல நான் உங்களை எப்படி மாத்த போறேன்னா ஆவிக்குரிய நபர்களை நான் மாத்த போறேன். ஆவியின் சிந்தையை நான் என்ன செய்ய போறேன்? உங்களுக்கு கொடுக்க போறேன்றத ஆண்டவர் சொல்றாங்க. கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை வைப்பப்பா. என் கட்டளைகளை கை கொள்ளவும் நியாயங்களின்படி நீங்க நடக்கவும் அவைகளின்படி செய்யவும் நான் பண்ணுவேன். அதை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன்.
இப்போ உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்துல நீங்க என்ன செய்வீங்க? நீங்க குடியிருப்பீங்க. நீங்க என் ஜனமா இருப்பீங்க. நான் உங்கள் தேவனா இருப்பேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வார்த்தை சொல்றாங்க. 29வது வசனத்துல எசேக்கியேல் 36ல 29. உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி. ஆண்டவர் எப்படி பெருக பண்றார் பாருங்க. முதலாவது அசுத்தங்களை நீக்குகிறார், ரட்சிக்கிறார், பஞ்சத்தை நீ கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ரூத்தின் புஸ்தகம் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. ரூத் 1வது அதிகாரத்தை எடுத்து வாசித்தீங்கன்னு சொன்னா, இவர்கள் இவங்க பெத்லகேமிலே பஞ்சம் உண்டானபடினாலே எங்க புறப்பட்டு வந்தாங்க? மோவாபுக்கு புறப்பட்டு வந்தாங்க. தகப்பனின் வீட்டுல, அப்பா வீட்டுல, அப்பத்தின் வீட்டுல அப்பத்துக்கு குறைவு இருக்காது. ஒருவேளை அந்த நாட்கள்ல பஞ்சம் இருந்திருக்கலாம். ஆனா மறுபடியும் அந்த இடத்துல ஆண்டவர் மன்னாவினால நிரப்ப வல்லவர். அவங்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போற வரைக்கும் அவங்களுக்கு அந்த மன்னா பெய்து கொண்டே இருந்தது. அவர்களை போஷிக்க வல்லவர். ஆனா இவங்க என்ன பண்றாங்க? ஒரு ஒரு சின்ன பஞ்சம் வந்த உடனே அவங்க அவங்க மோவாபை தேடி ஓடி போறாங்க. இப்போ மோவாப் எப்படிப்பட்ட ஊர்னா, அது மோவாப் உலகம், மோவாப் மாம்சம், மோவாப் அசுத்தம். இப்போ இப்படிப்பட்ட இடத்துல இருந்து அவங்க எப்படி மாறிட்டாங்கன்னா, அங்கேயும் அவங்களுக்கு என்ன வந்துட்டு, எங்கேயாவது சாப்பாடு இல்லாத ஒரு பஞ்சம் வந்துட்டு, அங்க அங்க என்ன ஆயிட்டுன்னா, ஆண்டவருடைய வார்த்தை இல்லாத ஒரு பஞ்சம் வந்துட்டு. ஏன் குடும்பத்துல மரணம் நடக்குதுன்னு தெரியல. எதுக்கு இந்த ஊருக்கு வந்த? ஏன் இப்படி என் 2 பிள்ளைகளும் மரித்து போனாங்க? ஏன் இப்படி என் கணவர் மரித்து போகணும்? ஏன் என் குடும்பத்துல இப்படி ஒரு சூழ்நிலை? இதுக்கெல்லாம் பதிலே இல்ல. ஒரு பஞ்சத்தை கர்த்தர் அவ வாழ்க்கையில கட்டளையிடுகிறார். ஒரு பஞ்சம் வாழ்க்கையில நேரிடுகிறது. ஐயோ! என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட போராட்டம்? என் வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று சொல்லி புரியல. எதுக்கு நடந்தது தெரியல. ஆனா ஆண்டவர் பாருங்க, அதெல்லாம் இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் எதுவுமே மாறல. இப்போ ஆண்டவர் அந்த நகோமிய பெருக பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. மல்டிப்ளை ஆக்கணும் முடிவு பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் மைனஸ் பண்றாரு. அது ஏன்னா அவங்க அங்க இருந்து வந்ததுனால, அந்த அந்த அப்பத்தின் வீட்டை விட்டு உலகத்தை நோக்கி வந்ததுனால சில காரியங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில இழந்து போனாங்க. சில நபர்கள் எல்லாம் இழந்து போறாங்க. அப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இவங்களை மீண்டும் பெருக பண்ண என்ன பண்ணணும்னா, மறுபடியும் இவங்க காதுல அப்பம் உண்டாயிருக்கிறது, அப்பம் அந்த இடத்துல பெருகி இருக்கிறதுன்ற சத்தத்தை அவர் கேட்கப்பட நான் நம்புறேன். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பாடுகள் நிறைந்த சூழ்நிலை நீங்க கடந்து கொண்டிருந்தாலும், அன்னைக்கு அந்த நகோமிக்கு அவரோட காதுகள்ல அங்க அங்க பெத்லகேம்ல அப்பம் உண்டானது என்ற வார்த்தை அவள் காதுகளிலே துணித்தது போல, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதை துணிக்க பண்ணுகிறாரு. உங்களுக்கான அப்பத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில இருக்கிற பஞ்சம் மாறுகிறது. உங்க வாழ்க்கையில வார்த்தை இல்லாம இருந்த பஞ்சம் மாறுகிறது. உங்களை திருப்தியாக்க விரும்புகிறா. உங்களுக்கு போஷிக்க விரும்புகிறா. உங்களை பரிமாற பண்ண விரும்புகிறா. உங்களுக்கு தேவன் உங்களுடைய அசுத்தங்களை எல்லாம் நீக்கி ரட்சித்து உங்களை உங்களை புதுதா மாற்றி கோதுமைய வரவழைத்து அதை பெருக பண்ணி, இனிமே பஞ்சத்தினால் உண்டாகிற நிந்தைய நீங்க அடைஞ்சிராதபடிக்கு உங்க வாழ்க்கையில விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுக்கிறா. வயலின் பலன்கள் இல்லாததுனாலதானே மோவாபுக்கு போனீங்க. வார்த்தை இல்ல, வார்த்தை வரலையே, ஜெபிச்சோம், பிரேயருக்கு போனோம், ஒண்ணும் நடக்கலையே அப்படி சொல்லிதானே விருட்சத்தின் கனிகள் இல்லாதபடினால மோவாபுக்கு போனீங்க. அதனாலதானே ஜாதிகளுக்குள்ள ஏற்பட்ட பஞ்சத்தினால நிந்தை உண்டாச்சு. இந்த மோவாபிய பெண்களுக்குள்ள வந்து, மோவாபிய ஸ்திரீகளுக்குள்ள வந்து பெண் கொண்டாலே இவளுக்கு அதனால இப்படி ஆயிருக்குமோ? இவ வாழ்க்கை ஏன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து அப்படி அனாதையான இருக்கிற சூழ்நிலை ஏன் இவளை மாறாள்னு சொல்லுங்கன்னு சொல்லி, அவளே நான் மாறாள்னு சொல்லுங்கன்னு சொல்றான். அப்படி சுத்தி இருக்கிறவங்க மத்தியில இப்படிப்பட்ட ஒரு கசப்பான ஒரு சூழ்நிலையோடு கூட தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தவள் பஞ்சத்தினால் அவளுக்கு நிந்தை உண்டானது. அவ வாழ்க்கையில சாப்பாட்டு பஞ்சத்துக்காக மோவாபுக்கு வந்தவ, அவளுடைய வாழ்க்கையில வார்த்தை பஞ்சம் ஏற்பட்டது. அவ வாழ்க்கையில சில பாதைகள் ஏன் அப்படி நடக்குது, என்ன ஏது எதுவுமே புரியல. ஏன் தேவன் இந்த பாதையில நடத்துறாருன்னு புரியல. ஆனா ஆண்டவர் அவளை பெருக பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி இந்த வார்த்தைய காதுகளை கேட்க பண்ற. நான் நம்புறேன், இன்னைக்கு ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்களும் குன்றி போய் இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தையை உங்க காதுகள்ல துணிக்க பண்ற. உங்களுக்கு அப்பம் இருக்கிறது இந்த மாதத்துல துணிக்க பண்ற. இந்த ஜூம்ல நம்ம 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 ஜெபிக்க போற இந்த 31 நாட்களும் நமக்கு ஆண்டவர் நம்மள அப்பத்தினால பெருக பண்ண போகிறா. வார்த்தைன்ற சத்துவத்தினால பெருக பண்ண போகிறா. ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம பஞ்சத்தினால வரும் அவமான நிந்தைய இனி அடையாதபடிக்கு நம்மள வார்த்தையால திருப்தியாக்குவாரு. இனி பாவத்தினால நம்ம நம்ம நிந்தை அடையாதபடிக்கு, இனி ஒரு பின்மாற்றம் நம்ம வாழ்க்கையில வராதபடிக்கு, இனி இந்த போராட்டங்கள் நம்ம மேற்கொள்ளாதபடிக்கு, இனி இந்த சூழ்நிலைகள் நம்மை முடக்கி விடாதபடிக்கு ஒரு பெருக்கத்தை நம்ம வாழ்க்கையில
அனுமதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம் வாழ்க்கையில அத கட்டளையிட வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆண்டவர் பலுகி பெருக பண்ணுகிறார். பலுகி பெருக பண்ணுகிறார். அவங்கள எப்படியெல்லாம் ஆண்டவர் பெருக பண்றாரு அப்படின்னு சொன்னா, அவங்க அசுத்தங்களை நீக்கி ரட்சித்து மனந்திரும்ப பண்ணி கோதுமையை வரவழைத்து பெருக பண்ணுகிறார் அப்படிங்கிறது இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம். அதுக்கு சான்றா ரூத்துடைய சரித்திரத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைத்தேன். அவருடைய வாழ்க்கையில நகோமி வாழ்க்கையில அவ மோவாபு நோக்கி போனதுனால ஏற்பட்ட நிந்தைகள், அவமானங்கள் அவருடைய வாழ்க்கையில மாறாள் என்ற சூழ்நிலை, ஒரு 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 கசப்பு நிறைந்த பாகங்கள் அவரோட ஒரு பாதைகள் அவருடைய வாழ்க்கையில எப்படி வந்தது அப்படிங்கறத உணர்ந்து இந்த வசனத்தை ஒப்பிட்டு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்போ அவ மறுபடியுமாய் மனம் திரும்பின பொழுதோ ஆண்டவர் அவளை பெருக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். அதாவது தன் வாழ்க்கையில நான் மட்டும்தான் இருக்கிறேன், இனி எனக்கு என்ன வாழ்க்கை அப்படின்னு கேட்டவள அவளதான் ஆண்டவர் அந்த அதிகாரத்தோட கடைசி வார்த்தையில பாத்தீங்கன்னா அவளை சுதந்திரவாளின்னு சொல்ற அளவுக்கு தேவன் கொண்டு வருகிறார். அவளால இனி ஒரு குழந்தைய உற்பத்தி பண்ண முடியாது, இனி அவள் ஒரு நன்மையை உற்பத்தி பண்ண முடியாது. ஆனா இயேசு கிறிஸ்து அவ சந்ததியில வருகிறதற்கு ஆண்டவர் யார் அந்த இடத்துல முன்குறித்து அற்புதத்தை நிகழ்த்துறாருன்னா, ஆண்டவர் அந்த இடத்துல நகோமி அதுக்கப்புறம் ரூத்தை முன்குறிக்கிறாரு. அவ அந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவளுக்குள்ள அவ சொல்றா, எனக்கு இனி திருமணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்து அதை வளர்த்து அதை நான் திருமணம் பண்ணி கொடுக்க முடியாதுமா, அதனால நீங்க உங்க தகப்பன் வீட்டுக்கே நீங்க திரும்பி போயிடுங்க இப்படின்னு தான் அவ சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனா அவ எடுத்த ஒரு தீர்மானம், இனி பஞ்சத்தினால் உண்டாகும் ஒரு நிந்தை என் வாழ்க்கையில வரக்கூடாதுன்னா நான் அந்த அப்பத்தின் வீட்டுக்கு போகணும், அந்த வார்த்தையின் வீட்டுக்கு போகணும், நான் கீழ்ப்படியணும், நான் கீழ்ப்படியாம தான் இங்க வந்தது நிமித்தமா தான் இந்த காரியங்களை நான் அடைந்தேன், நான் அவர் பரிசுத்த சமூகத்துக்கு நான் திரும்ப போக விரும்புறேன்னு சொல்லி எப்ப தீர்மானம் எடுத்து நகோமியா இருக்கட்டும், ரூத்தா இருக்கட்டும், தேவனை பற்றி கொண்டு அவர்கள் மறுபடியுமாய் அவர்கள் அப்பத்தின் வீட்டுக்கு திரும்பினார்களோ, அப்பத்தின் வீட்டுக்கு திரும்பினார்களோ, அந்த அந்த புஸ்தகத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கும் அந்த கடைசி வார்த்தை 4வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, 14வது வசனத்துல, அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மாத்திரமல்ல, அவளை சுதந்திரவாளி அப்படின்னு சொல்லி ஒரு பேரை சொல்லி சொல்றாங்க. அப்போ அவளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. அவளுக்கு அவளுக்குன்னு ஒரு புதிய காரிய வாழ்க்கையில பிறக்கிறதுக்கு, அவளுக்கு ஒரு நன்மை உண்டாகிறதுக்கு, சமாதானம் உண்டாகிறதுக்கு வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. ஆனா அப்படி இருந்த ஒரு ஸ்திரியை பார்த்து அவள் அவளுடைய வாழ்க்கையில தேவன் அவளுக்கு ஒரு நன்மையை தேவன் கட்டளையிடுகிறார். நன்மையை தேவன் கட்டளையிடுகிறார். அவளுக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாள்ல நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பஞ்சத்தினால் வரும் நிந்தையை நீங்கள் மீண்டும் அடையாதபடிக்கு உங்க வாழ்க்கையில என்ன வரப்போகுது தெரியுமா? கோதுமை வரவழைக்கப்பட போகுது, அப்பம் வரவழைக்கப்பட போகுது, உங்களை பெருக பண்ண போகிறாரு. ஏதோ எங்க வீட்டுல பிரெட் பேக்கெட் பிஸ்கட் பேக்கெட் எல்லாம் இருக்குமான்னு கேட்காதீங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்பத்தினால திருப்தியாக்க போகிறார். அப்பத்தினால திருப்தி உங்களை மட்டும் இல்லைங்க, உங்களை மாதிரி அநேகரை உங்ககிட்ட இந்த அப்பத்தை பெற்றுக்கொள்ள போகிறாங்க, பெருக போறாங்க, பெருக பண்ண போகிறார். ஆண்டவர் ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில கட்டளையிட போகிறார். இதே நிலைமையில நான் குன்றி போயிடணும், இதே நிலைமையில நான் இப்படியே இருந்துடணும்னு கேக்குறீங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களை அவர் என்ன செய்ய பண்ண போகிறார்? பெருக பண்ண போகிறார், பழுகி பெருக பண்ண போகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசித்தீங்கன்னா 1வது அதிகாரத்தை 28வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்க போய் சகல ஜீவ ஜந்துக்களை என்ன செய்யுங்க, நீங்க ஆண்டு கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்க பழுகுங்க, பெருகுங்க, பூமியை நிரப்புங்க, அதை கீழ்ப்படுத்துங்க. இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளையா இருக்கிறது. ஆனா எப்போ இந்த அவங்க சொல்லப்பட்ட கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவர்கள் இருந்தார்களோ, அவர்கள் அவர்கள் பெருகுனாங்க. அவங்கள ஆண்டவர் அந்த பழுகி பெருக வச்சாரு. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அவங்க தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த ஏதேன்ல இருந்து புறக்கணிக்கப்பட்டு வெளியே துரத்தப்பட்டாங்க. அவங்களுக்கு பிறந்த பிள்ளையத்தான் அந்த ஆஹ் அவங்க மகன்களான ஆபேல் காயினை தான் காயின் என்ன செய்யறான், ஆபேலை கொன்று போடுகிறான். அங்க பெருக்கம் வரல, அங்க ஒரு இழப்பு வருது.
அங்க ஒரு இழப்பு வருது. ஏன்? அந்த அந்த நகோமி எப்படி மோவாப தேர்ந்தெடுத்தாலோ அந்த மாதிரி இந்த ஏவாள் கர்த்தருடைய திட்டத்துக்கு எதிராய் ஒரு காரியத்தை கீழ்ப்படியாமை. நான் என்ன முதலாவது ஒரு காரியத்தை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தது, பெருக பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா ஆண்டவர் அதுக்காக நம்ம வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை விரும்புகிறார். என் பிள்ளைக்கு கீழ்ப்படிகிற அனுபவம் இருக்கணும். நான் ஒண்ணு சொன்னா அதை அப்படியே கீழ்ப்படியணும். கீழ்ப்படுத்தி பூமியை கீழ்ப்படுத்தும்படி சொன்னாரு. உலகத்தை கீழ்ப்படுத்தும்படி சொன்னாரு. அசுத்த இச்சைகளை கீழ்ப்படுத்தும்படி சொன்னாரு. அப்பதான் நீங்க பழுகி பெருக முடியும்னு சொல்லும் பொழுது அது அவைகளை மேற்கொள்ளும்படிக்கான ஒரு காரியங்களை செய்த போது அவங்க வாழ்க்கையில எல்லாமே பறிக்கப்பட்டு அவங்க புறக்கணிக்கப்பட்டாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல குடுக்குற மாதிரி குடுத்துட்டு எல்லாமே பறிக்கப்பட்டது போல இருக்குது. எதுவுமே என்கிட்ட இல்ல. பஞ்சத்தினால் உண்டான ஒரு நிந்தை எனக்கு வந்தது. ஒரு அவமான வாழ்க்கையில வந்தது. அப்போ அதுக்கு காரணம் என்ன? என்ன தேவன் மீண்டும் பெருக பண்ண விரும்புகிறாரு. அவர் வார்த்தை என்ற சத்துவத்தால் என்னை நிரப்பி பெருக பண்ண விரும்புகிறார். ஏதோ ஒரு கீழ்ப்படிதல தேவன் என்னிடத்துல எதிர்பார்க்கிறார். நான் பெருக பண்ண முதலாவது தேவன் என்னிடத்துல விரும்புகிற காரியம், மறுபடியும் பெத்தேலுக்கு போ, மறுபடியும் அப்பத்தின் வீட்டுக்கு போ, மறுபடியும் உன்னை கீழ்ப்படுத்திக் கொள்ளும் அசுத்தங்களை நீக்கி அவர் சமூகத்துக்கு போ என்று தேவன் இந்த காலை வேளையில நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிதலின் அனுபவம் யார் வாழ்க்கையில இருக்கிறதோ அவங்க பெருகுவாங்க. அவங்க பெருகுவாங்க. கீழ்ப்படிதலின் அனுபவம், கர்த்தர் ஒரு வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றுவாருங்க. ஆண்டவர் விரும்புறதெல்லாம் கீழ்ப்படுகிற அனுபவம். ஆதியாகமத்துல 6வது அதிகாரத்துல நோவா என்ற மனிதனை குறித்து சொல்லியிருக்கிறது. எல்லாரும் பொல்லாப்பு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நோவாவும் தேவனோடு சஞ்சரித்தான். தேவன் அவனைத்தான் எல்லாரும் அத்தனை பேர்ல நோவாக்கு என் கண்கள்ல கிருபை கிடைச்சதுன்னு சொல்றாருன்னா, அப்ப நோவா எந்த அளவுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும். அப்ப அப்ப பாத்தீங்கன்னா 9வது அதிகாரத்துல அவ்வளோ பேழையின் அனுபவத்துக்கு அப்புறம் ஆண்டவர் பூமியில என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, நோவாவை அவங்கள வெளியே கொண்டு வந்து ஆசீர்வதித்து, நீங்க போய் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இதை யாருகிட்ட இந்த இந்த வார்த்தையை சொன்னார் ஆண்டவர்? ஆதியாகமத்துல ஆண்டவர் ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், நீங்க பலுகி பெருகி என்ன செய்யுங்க, பூமியை கீழ்படுத்துங்க, அதை நிரப்புங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த ஆண்டவர் திட்டத்துக்கு எதிராக அவங்க நடந்தாங்க. கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம போனாங்க. அதனால இந்த 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 காரியம் அவங்க வாழ்க்கையில அவங்க அவங்க இழப்பதான் சந்திச்சாங்க. ஒரு பெருக்கத்தை அவங்க வாழ்க்கையில சந்திக்க முடியல. ஆனா எப்போ இந்த நோவா தேவனோடு சஞ்சரித்தவன், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவன், அவனுடைய வாழ்க்கையில பாருங்க, கோதுமை வரவழைக்கப்பட்டது. எல்லாரும் பஞ்சத்தினால இருக்கிறாங்க. பஞ்சம்னா வார்த்தை இல்லாத ஒரு பஞ்சம், தேவனுடைய பிரசன்னம் இல்லாத ஒரு பஞ்சம், ஒரு அழிவுக்கு நேராக அந்த ஜனங்கள் கொண்டு போகப்பட்ட பொழுது இவன் ஆண்டவர் அழைச்சு வேலைக்குள்ள வச்சு கொண்டு வந்து ஆசீர்வதித்து இப்ப சொல்றாரு, நீ போய் பழுகி பெருகி பூமியை நிரப்பு. பி எ ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை. மல்டிப்ளை அழகா அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிப்ளை இங்கிலீஷ் பைபிள்ல. அப்போ என்ன அப்படின்னா, இந்த வருடத்துல, இந்த மாதத்துல, இந்த மார்ச் மாதத்துல ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, உங்களை கனிகளால பெருக பண்ணுவாரு. கனிகளால், ஆவிக்குரிய கனிகளால உங்களை பெருக பண்ணுவாரு. பெருக பண்ணுவாரு. உங்களை வயலின் பலன்களால பெருக பண்ணுவாரு. இதுவரைக்கும் விதைச்சு வச்சு அதுல நன்மையை பார்க்க முடியலையா? அதுல பலனை பார்க்க முடியலையா? நிலத்தை நான் பயிரிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். வசனத்தை வாசிச்சு இருதயமாகிய நிலத்துல நான் பயிரிட்டு கொண்டுதான் இருக்கிறேன். ஆனா மாற்றத்தை நான் பார்க்க முடியலன்னு சொல்றீங்க. இந்த மாதத்துல பெருக பண்ணுவார். இந்த மாதத்துல அந்த மாற்றத்தை காண்பீங்க. எப்போ? முதலாவது கீழ்ப்படுகிற அனுபவம் ஆனது நம்ம வாழ்க்கையில வரும் பொழுது ஆண்டவர் பெருக பண்ணுவார். அசுத்தங்களை நீக்கி பரிசுத்தமாய் வாழ தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளும் பொழுது பெருக பண்ணுவார். தேவனுக்காக தீர்மானத்தை எடுத்த ரூத்த போல பெத்லஹேமுக்கு திரும்பலான்னு தீர்மானத்தை எடுத்த நகோமியை போல தன் வாழ்க்கையை யார் தீர்மானித்து, அதாவது கீழ்ப்படிய தீர்மானித்து அவர் சமூகத்திலே தன்னை திருப்புகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில கோதுமை வரவழைக்கப்படும். அவர்கள் வாழ்க்கையில பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தை இனி வராது. வார்த்தை உண்டாகும். என்ன பண்ணணும்னு பேசுவார். இதுக்கப்புறம் என்ன செய்யணும்ன்ற அந்த திட்டத்தை, ப்ளூ பிரிண்ட தேவன் தந்து ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஆண்டவர் விரும்புறதெல்லாம் நம்மள கீழ்ப்படிய பண்ணி நம்மள வர்த்திக்க பண்ணுவார். அததான் சொல்றாரு ஆண்டவர், என் பிள்ளைக்கு கீழ்ப்படுகிற அனுபவம் வந்துட்டு அப்படின்னு சொன்னா, என் பிள்ளைகளை நான் வர்த்திக்க பண்ணுவேன். என் பிள்ளைகளுடைய வயலின் பலன்களை நான் பெருக பண்ணுவேன். வார்த்தைக்கு பஞ்சம் உண்டாகாது. என் பிள்ளைகளை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி இந்த மாதத்துல தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எந்த இடத்துல எல்லாம் ஒரு பெருக்கத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களை பெருக பண்ண ஆண்டவர் சித்தம் கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு பகுதியில நம்ம எடுத்து வாசித்தோம்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேச ஆயத்தமா இருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவர் அவர் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனாரோ அங்கெல்லாம் ஒரு கூட்ட ஜனங்கள்
ஆண்டவரோடு கூட இருந்தாங்க. ஆண்டவரோடு கூட அந்த அந்த வார்த்தையை கேட்டு ஒரு கூட்டம் ஆண்டவரோடு கூட இருந்தது. அப்போ அப்படிப்பட்ட ஜனங்கள், அப்படி வந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவர்களுக்கு ஒரு வார்த்தையை ஆண்டு சொல்றார். நீங்க பாருங்க, மார்க் எழுதின சுவிசேஷத்துல 6வது அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் அநேகருக்கு அங்க அநேகர் வனாந்தரமான இடத்துக்கு வருகிறார்கள். அவர்களுக்கு வார்த்தை பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ஆனால் அவர்களுக்கு புசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இத வாங்கி வாங்கி வருவதற்கு அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அப்ப அவங்க எல்லாம் அப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில இவங்களுக்கு எப்படி நம்ம போஜனம் கொடுக்கறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து, நீங்க போய் பாருங்க, யார்கிட்டயாவது அப்பம் இருக்கா, மீன் இருக்கான்னு கேக்குறாங்க. என்ன இருக்கு, யார்கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உங்களிடத்துல எத்தனை அப்பங்கள் உண்டுன்னு கேட்கும் பொழுது, 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டுன்னு சொல்லி அங்க சொல்றத பார்க்கிறோம். அப்பொழுது இது நம்ம எல்லாருக்கும் சண்டே ஸ்கூல்ல இருந்து நீங்க படிச்ச கதை. இங்க 39வது வசனத்துல மார்க் 6:39 சொல்லுகிறது. உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, பந்தி பந்தியா உட்கார வச்சு, வரிசை வரிசையா பந்தியாக உட்கார வச்சு, அரிசியா 100 பேராக 50 பேராக உட்கார உட்கார வச்சு ஆண்டவர் ஒரு வார்த்தை செய்யறாருங்கன்னா, அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற 2வது அனுபவம், என் பிள்ளை வாழ்க்கையில கீழ்ப்படுகிற அனுபவம் யார் வாழ்க்கையில் இருக்கோ அவங்க பெருகுவாங்க, அவங்க என்லார்ஜ் ஆவாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற 2வது வார்த்தை, யாருடைய வாழ்க்கையில உடைக்கப்படுகிற அனுபவம் இருக்கோ அவர்கள் அநேகரை திருப்தியாக்குவாங்க, அவர்கள் அநேகருக்கு பரிமாறுவாங்க, அவர்கள் அநேகருக்கு பிரயோஜனப்படுவார்கள் என்று தேவன் இந்த நாளிலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் பாருங்க, 5 அப்பங்களை 2 மீன்களை எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து ஒரு வார்த்தை போட்டிருக்கு, அப்பங்களை பிட்டு. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன். அந்த அப்பங்கள் பேசி இருந்துச்சுன்னா நீங்க நினைச்சு பாருங்க, அந்த அப்பம் என்ன பேசியிருக்கோம். அந்த அப்பங்கள் ஆண்டோடைய கரத்துல இருக்கு. அப்பத்தை தூக்கி அண்ணாந்து பார்த்து வானத்துக்கு நேரம் உயர்த்துறாரு. அந்த அப்பம் நினைச்சிருக்கோம், ஏதோ அவன் கையில நான் இருந்தேன், அவன் அவன் பையுக்குள்ளே வச்சுக்கிட்டான். ஆனா இவர் கையில வந்தோடனே இவர் என்னை தூக்கி வானத்துக்கு நேரம் உயர்த்துறாரு. எல்லாரும் என்ன பாக்குறாங்களே, என்னமோ நடக்குது அப்படின்னு அந்த அப்பம் நினைச்சு உள்ளத்துல பேசியிருக்கோம். இப்போ அதை ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சுட்டு அதுக்கு ஒண்ணும் புரியல. திரும்ப கொண்டு வந்து அந்த அப்பத்தை உடைக்கி கையில எடுக்கும் பொழுது அந்த அப்பம் சொல்லியிருக்கோம், ஆண்டவரே வேண்டாம்ப்பா, அவன்கிட்ட இருந்தாலாவது நான் பேசாம பையில இருந்திருப்பேன். ஆண்டவரே இப்போ நீங்க இது என்னை உடைக்கிறீங்களே, என்னை உடைச்சு என்ன 2ஆ உடைக்கணும்னு நினைக்கிறீங்களே, ஐயோ இது வலிக்குமே அப்படின்னு சொல்லி ஒருவேளை இந்த அப்பம் யோசித்து இருந்திருக்கலாம். இந்த அப்பம் இப்படி பேசி இருந்திருக்கோம் தான் நான் இப்படி யோசிக்கிறேன். ஆனா அங்க வசனம் சொல்லுது, அத அந்த இப்படி எல்லாம் இந்த அப்பம் சொல்லும் பொழுது ஆண்டவர் பாருங்க, அப்பங்களை பிட்டு பரிமாறினார்னு சொல்லப்படுது இல்லையா. அப்போ இப்படி யோசிச்சு கொண்டிருந்த அப்பத்துக்கிட்ட ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அப்பமே நீ 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 அந்த சிறுவன் கையில இருந்திருந்தேன்னு சொன்னா நீ வந்து அவனுக்கு மட்டும் பிரயோஜனப்பட்டிருப்ப. இன்னைக்கு நீ என் கையில வந்தனால உன வானத்துக்கு நேரம் உயர்த்தி அண்ணாந்து பார்த்து அப்பங்களை என்ன அப்பமாகி உன்னை நான் என்ன செய்ய விரும்புறேன்னா பிட்டு உடைக்க விரும்புகிறேன். சில போராட்டங்கள், சில பிரச்சனைகள் உங்க வாழ்க்கையில உடைய பண்ணினது உண்மைதான், உங்களை உடைத்தது உண்மைதான், அப்பங்களை பிட்டது உண்மைதான், வழி தாங்க முடியல நீங்க சொன்னது உண்மைதான். ஆனா ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அந்த அப்பத்தை பார்த்து கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் பொறுத்துக்கோ, உன்னை பிட்டுட்டு இருக்கிற நீ பொறுத்துக்கோ, இனி கொஞ்ச நாள்ல அநேகருக்கு திருப்தி ஆவ, அநேகருக்கு பிரயோஜனமாவ, அநேகருக்கு உன்னை கொண்டு நான் பரிமாறுவேன், அநேகருக்கு நான் உன்னை கொண்டு போஷிப்பேன், அநேகருக்கு உன்னை கொண்டு நான் கொடுப்பேன் என்று சொல்லி அந்த அப்பத்தை பிட்டிருப்பாரு. இப்ப புரியும்னு நினைக்கிறேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையில ஏன் சில உடைக்கப்படுகிற அனுபவங்களுக்குள்ள தேவன் கொண்டு போனார்னா, ஆவியானவர் இனி உங்களை பெருக பண்ண போகிறார், ஆவியானவர் இனி உங்களை போஷிக்க பண்ண போகிறார், ஆவியானவர் இனி உங்களை திருப்தியாக்க போகிறார், ஆவியானவர் உங்கள் மூலமாய் தேசங்களை திருப்தியாக்க போகிறார், பெருக பண்ண போகிறார். முதல்ல பஞ்சத்தினால வரும் நிந்த உங்களுக்கு உண்டாகாதபடிக்கு உங்களை கீழ்ப்படிய பண்ணி உங்க வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ணுவேன்னு சொன்னார்ல. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை உடைச்சதுக்கு காரணம் உங்க மூலமா அநேகரை பிரயோஜனப்படுத்த, அநேகருக்கு நீங்க பிரயோஜனமா மாற, அநேகருக்கு வார்த்தை என்ற அப்பம் முதல்ல உங்களுக்கு அப்பம் வர்றதுக்கு ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ உங்க மூலமா அநேகருக்கு அப்பம் போறதுக்கு, உங்க மூலமா ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை அநேகர் பெற்றுக்கொள்றதுக்கு இந்த அப்பத்தை பிட்டு தேவன் பெருக பண்ணுகிறார். அப்பத்தை தேவன் பிட்டு பெருக பண்ணுகிறான். உங்க வாழ்க்கையில தேவன் ஒரு பெருக்கத்தை, ஒரு நன்மையை கொடுக்க அவர் ஆவலோடு இருக்கிறார். ஆனா ஆண்டவர்
விரும்புகிறது. ஒரு உடைக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள தன்னை விட்டு கொடுக்கிற ஒரு 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 மனிதர்களை தேவன் எதிர்பார்க்கிறார். விட்டு கொடுக்கிறவங்க, உடைக்கப்படுறதுக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறவங்கள தேவன் பெருக பண்ணுகிறார். அப்பம் விட்டு கொடுத்துச்சு. அன்னைக்கு தேவன் அவங்க அவங்க விட்டு கொடுத்தபடினால அந்த அப்பங்களை பிட்டு அநேகருக்கு பரிமாறினார் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒருவேளை நீங்க உடைக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள நீங்க புதுசா போறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க சந்தோஷப்படணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். உடைக்கப்பட்ட பின்பு, புடமிடப்பட்ட பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். தேவனுக்கு பிறருக்கும் நான் பிரயோஜனமாவேன் என்று சொல்லி நீங்க சொல்லணும். ஒருவேளை தொடர்ந்து ஒரு உடைக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள இருக்கிற நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல விரும்புகிறேன். ஆவியானவர் எனக்கு சொன்னது, இந்த உடைக்கப்படுகிற அனுபவமானது முடிவுக்கு வருகிறது. பரிமாறப்படுகிற அனுபவமானது உங்க வாழ்க்கையில தொடங்குகிறதுன்னு சொல்லுன்னு சொன்னாரு. ஒருவேளை பல உடைக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள நான் கடந்து போயிட்டேன்னு சொல்லுவீங்கன்னா, இனி தேவன் உங்களை பெருக பண்ணுவார். இனி தேவன் உங்களை கொண்டு பரிமாறுவார். இனி தேவன் உங்களை கொண்டு போஷிப்பார். இனி தேவன் உங்களை கொண்டு அநேகரை திருப்தியாக்குவார். ரீகாபா ரேதாலா ஷிகலா ரியாதலா, அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மை, அந்த பெருக பண்ணுகிற நன்மையை தேவன் யார் யாரெல்லாம் நீங்க கேக்குறீங்களோ உங்க மேல இந்த வேலையில அந்த வார்த்தையானது பொழிய பண்ணுகிறார். வார்த்தையை பொழிய பண்ணுகிறார். 2 அனுபவங்களை சொன்ன. ஒண்ணு கீழ்ப்படுகிற அனுபவம். கீழ்ப்படுகிறவர்களை தேவன் பெருக பண்ணுகிறார். கீழ்ப்படிந்தவங்களை வச்சுதான் பூமியை நிரப்பினார். கீழ்ப்படியாதவங்க வாழ்க்கையில இழந்துதான் போனாங்க. கீழ்ப்படிந்தவர்களை தேவன் இந்த கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தாங்க. அவரோடு சஞ்சரித்தாங்க. அவர்களை பெருக பண்ணினார். அப்பங்களை பிட்டு அநேகருக்கு கொடுத்தார். பரிமாறினார்கள். பிரயோஜனமானது. இன்னைக்கு ஒருவேளை பிற்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள நீங்க போறீங்கன்னா, ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும். தேவன் உங்களை பெருக பண்ண விரும்புகிறார். ஒரு பெருக்கத்தை, ஒரு மல்டிபிளிகேஷனை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழிய பாதையில தேவன் கட்டளையிட விரும்புகிறார். அதுக்குதான் அந்த பிற்கப்படுகிற, உடைக்கப்படுகிற அனுபவம். கடைசியா ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் வாசித்து நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல 7வது வசனம், 3வது யார தேவன் என்ன காரியத்தை பெருக பண்ண விரும்புகிறார். முதலாவது சொன்னேன், உங்க வாழ்க்கையில ஒரு கீழ்ப்படுதலின் அனுபவத்தை கொடுத்து உங்களை பெருக பண்ண விரும்புகிறார். 2வது உடைக்கப்படுகிற அனுபவத்தின் மூலமாய் நம்மை பெருக பண்ண விரும்புகிறார். 3வது அனுபவம் என்ன அப்படின்னு சொன்னா, பாருங்க வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 6:7, தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இது ஊழியத்துல கொடுக்க போகிற ஒரு பெருக்கத்தை குறித்து தேவன் சொல்லுகிறாரு. வசனம் சொல்லுகிறது, தேவ வசனம் விருத்தி அடைந்தது. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகர் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இதுக்கு முன்னாடி என்ன இல்ல? ஒரு பெருக்கம் இல்ல, ஒரு எழுப்புதல் இல்ல, ஒரு ஜெபம் இல்ல, வேத வாசிப்பு இல்ல, கடமைக்காக பலி செலுத்துவதும் கடமைக்காக ஆலயத்துக்கு செல்வதுமா இருந்தது. என்னைக்கு ஆண்டவர் ரத்தத்தால கழுவப்பட்டு மெய்யான ரட்சிப்பை அடைந்தார்களோ, சீஷர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்களா மாறினார்களோ, அனுதினமும் ஆலயத்திலே அநேகர் சேர்க்கப்பட்டார்கள். இப்போ புதுசா ஒரு காரியம் நடக்குது. வசனம் விருத்தி அடையுது, சீஷர்கள் பெருகுறாங்க, வாலண்டியர்ஸ் பெருகுறாங்க, அப்போஸ்தலர்கள் பெருகுறாங்க. இப்போ இவங்க அப்போஸ்தலர்கள் ஆனதுக்கு அப்புறம் இந்த 12 பேருக்கு கீழே அநேக சீஷரோட தொகை அடுத்து அடுத்து பெருகிக்கிட்டே இருக்கு. ஆசாரியர்கள் இவங்க எப்படி மாறுறாங்கன்னா, விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் மாறுகிறாங்க. இப்போ இந்த காரியம் எல்லாம் எப்படி நடந்ததுன்னா பாருங்க, இப்போ ஒரு அப்கிரேட் உண்டாகுது. அது செகண்ட் லெவல் ஆஃப் லீடர்ஷிப் இந்த இடத்துல கட்டி எழுப்பப்படுகிறது. தேவ ராஜ்யமானது விருத்தி அடைகிறது. ஊழியமானது விருத்தி அடைகிறது. ஒரு பெருக பண்ணுகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த ஊழியத்துல வைக்கிறார். ஒருவேளை ஆவியானவர் சொல்லுகிற, உங்க பகுதியில ஒரு சின்ன பிரேயர் நடந்துட்டு இருக்கலாம், உங்க வீட்டுல ஒரு சின்ன பிரேயர் நடந்துட்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இனி உங்களை சீஷரா வச்சிருந்தார்ல, இனி உங்களுக்கு கீழே அநேக சீஷர்களை எழும்ப பண்ணுவாரு. உங்களை ஒரு திட்டத்துல வச்சிருந்தார்ல, உங்களை ஒரு ஒரு பொறுப்புல கத்தர் கொடுத்தார்ல, இனி உங்க மூலமா அநேகரை பெருக பண்ணுவார். அநேகருக்கு ஒரு இம்பார்ட்டேஷனை உங்களுக்குள்ள இருந்து அநேகர் அந்த அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க. உங்களை மாதிரியே இருக்கிற அநேகர தேவன் உங்களை கொண்டு எழுப்ப போகிறார். அப்பம் பரிமாறப்பட போகிறது. அப்போ இதுக்கு என்ன பண்ணுனாங்க சீஷர்களா? சீஷர்கள் பெருகுகிறதற்கு அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, வசனம் சொல்லுகிறது 4வது வசனத்துல பாருங்க,
நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் தேவ ராஜ்யத்துல அல்லது ஊழியத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண உங்க வாழ்க்கையில என்ன வேணும் விரும்புறான்னா, ஜெபம் பண்றதுல, வசனத்தை போதிக்கிறதுல, அவர் பிரசன்ஸ்ல உட்கார்றதுல, ஜெபிக்கிறது, பைபிள் படிக்கிறது, அவர் சமூகத்துல இருந்து தரித்து ஜெபிக்கிறது, பைபிள் படிக்கிறது, ஜெபிக்கிறது, பைபிள் படிக்கிறது, ஜெபம் பண்ணுதல், வேத வசனத்தை போதிக்கிறது, இப்படி சொல்லி இடைவிடாமல் அதிலே தரித்து தரித்து தரித்திருக்கிற ஒரு கூட்டத்தை தேவன் இந்த மாதத்துல எழுப்ப விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்கள் கிட்ட பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்க உங்க பகுதியில தேவ வசனம் விருத்தி அடையும், சீஷரோட தொகை பெருகும், உங்க பகுதியில ஆசாரியர்கள், ஒருவேளை திருச்சபை இப்படி குன்றி போயிருக்கு நீங்க சொல்லலாம், திருச்சபை தேவனுக்கு சித்தமான மாதிரி இல்லையேன்னு சொல்லலாம். ஆசாரியர்கள்லாம் விசுவாசத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களா ஒரு பெருக்கத்தை தேவன் உண்டு பண்ணுவார். விருட்சத்தின் கனிகளால நிரப்புவார். நன்மையின் பலன்களால, வயலின் பலன்களால தேவன் நம்மை பெருக பண்ணுவார். ஒரு மல்டிப்ளிகேஷன் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கிறார். எப்ப அனுமதிக்கிறார்னா, இந்த 3 அனுபவங்கள் யாருடைய வாழ்க்கையில உண்டாகுதோ அவர்களுக்கு தேவன் அந்த பெருக பண்ணுகிற பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை அனுமதிக்கிறார். கீழ்ப்படுகிற அனுபவம் உள்ளவனுக்கு தேவன் அவர்களை பழுகி பெருகி பூமியை நிரப்புவதற்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். அவர்கள் மூலமா தான் பெருக பண்ண தேவன் விரும்புகிறார். 2வது, உடைக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள யார் தன்னை கீழ்ப்படுத்திக் கொள்ளுகிறார்களோ, அந்த உடைக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள தன்னை யார் விட்டுக் கொடுக்கிறார்களோ அவர்கள் மூலமாய் தேவன் பெருக பண்ணுவார். அப்பத்தை பெருக பண்ணி அநேகருக்கு போஷித்தார். 1வது உங்களுக்கு பெருக பண்ணுகிறார். 2வது உங்க மூலமா அநேகருக்கு பெருக பண்ணுகிறார். 3வது தேவ ராஜ்யத்தை உங்கள் மூலமாய் பெருக பண்ணுகிறார். இப்படி உங்களை பெருக பண்ணி உங்க மூலமா அநேகரை பெருக பண்ணி ஆண்டவர் அடுத்து என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் தேவ ராஜ்யத்தை பெருக பண்ணுகிறார். வசனம் விருத்தி அடையுது, ஊழியம் பெருகுது, வளர்ச்சி உண்டாகிறது. தொடர்ச்சியா வார்த்தை என்ற அப்பம் அது பேக்காய் போயிட்டே இருக்கு. அநேக கிராமத்துக்கு போக போகுது, அநேக ஹாஸ்டல்ஸ்க்கு போக போகுது, அநேக யூத் மீட்டிங்ஸ்க்கு போக போகுது, அநேக ஸ்லம் ஏரியால இருக்கிற ஜனங்களுக்கு போக போகுது, அநேக அநேக ஊனமுற்ற குழந்தைகளுக்கு போக போகுது, கண்ணு தெரியாத பிள்ளைகளுக்கு போக போகுது, அநேக அநேக தாய் தகப்பன் இல்லாத ஆர்ஃபனா இருக்கிற பிள்ளைகளுக்கு போக போகுது, பெரியவங்க சின்னவங்க அப்படின்னு சொல்லி, சிறுவர்கள் என்று சொல்லி அநேகர், வியாதியஸ்தர்கள், பலவீனமானவர்கள், எத்தனையோ பேருக்கு இந்த இன்றைய ஸ்கூல்ல இந்த அப்பம் போக போகுது, இந்த தரிசனத்துக்குள்ள இந்த அப்பம் போக போகுது. இந்த வார்த்தையை கேட்டு ஒவ்வொரு பகுதியில இந்த இந்த ஊழியத்துக்கு பிரதிநிதியா இருக்கீங்க பாத்தீங்களா? கோயம்புத்தூர் பட்டணத்துல இருந்து உங்க மூலமா அப்பம் போகும், தேனி பட்டணத்துல இருந்து உங்க மூலமா அப்பம் போகும், ஆலங்குளம் பட்டணத்துல இருந்து உங்க மூலமா அப்பம் போகும். ஒவ்வொரு பகுதிக்குள்ள இருந்து தேவன் உங்க மூலமா அப்பத்தை புறப்பட பண்ணுவாரு. சங்கரன்கோவில் பகுதியிலிருந்து உங்களுக்காய் அப்பம் போகும், பாளையங்கோட்டை பகுதி, திருநெல்வேலி பகுதியிலிருந்து உங்கள் மூலமாய் ஒரு அப்பம் போகும். அநேகருக்கு அந்த அப்பத்தை தேவன் பெருக பண்ணுவார், பெருக பண்ணுவார், உங்க மூலமா பெருக பண்ணுவார். அதுக்கு இந்த 3 அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில இருக்குதான்னு இன்னைக்கு நீங்களே உங்கள உங்க உங்க வாழ்க்கையில ஒரு செக்லிஸ்ட் எடுத்து பாருங்க. இதெல்லாம் என் லைஃப்ல இருக்குதா? இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்குதா? கீழ்ப்படுகிற அனுபவம், உடைக்கப்படுகிற அனுபவம், இது அவர் சமூகத்திலே தரித்திருக்கிற அனுபவம். இந்த 3 அனுபவம் ஒருத்தவங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா அவங்கள தேவன் பெருக பண்ணுவார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி தலைகளை தாழ்த்திக்கலாமா? இந்த 3வது மாதத்துக்கு தேவன் கொண்டு வந்தாரே, பெருக பண்ணுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. நான் குன்றி போயிருவேன் தானே நினைச்சேன். என் வாழ்க்கையில தொடர்ந்து இழப்புகளை சந்திச்சனால இனி நான் பெருகவே முடியாதுன்னு தானே நினைச்சேன். மல்டிப்ளிகேஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என் வாழ்க்கையில சாத்தியம் இல்லைன்னு தானே நினைச்சேன். விருட்சத்தின் கனியினால நான் உன்னை பெருக பண்ணுவேன், நன்மையின் வயலின் பலனால நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. இந்த பெருக்கத்தை என் வாழ்க்கையில எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் சொல்லுவீங்களா? இந்த வார்த்தைக்கு நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஓ ஜீசஸ். Rikaba Shedala Riga Gagada Lia Dala Raba O Rika Gagada Ria Danamiandala Raba ஜோமனுங்க பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையை என் வாழ்க்கையில அப்படியே வாய்க்க பண்ணுங்கப்பா. இந்த மாசத்துல நாங்க பெருக பண்ணணும் ஐயா, நாங்க பெருகணும் ஐயா. அநேகருக்கு நாங்க பெருகி வசன விருத்தி அடையணும். தேவ ராஜ்யத்துல ஒரு பெருக்கம் எங்க வாழ்க்கையில உண்டாகணும், எங்க ஊழியத்துல உண்டாகணும், எங்க திருச்சபையில உண்டாகணும், எங்க வாலிபர்கள் மத்தியில உண்டாகணும். ஆண்டவரே அப்பா, நீங்க அதை செய்யணும் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா. துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, தூயவரே எந்தன் துணையாளரே, துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எந்தன் மணவாளரே, ஆராதனை
ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. அப்பா, யாரெல்லாம் உள்ளார்ந்த இருதயத்துல இருந்து உங்களை ஆராதிச்சு கொண்டிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில இந்த 3 அனுபவத்துக்கு ஆண்டவரே இயேசப்பா அவங்கள ஆண்டவரே இந்த 3 அனுபவத்துக்கு உங்களை பக்குவப்படுத்துங்க. கீழ்ப்படுகிற அனுபவத்தை தாங்க. பெருகணும்னா கீழ்ப்படியணும். உடைக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ள இருந்தா தேவன் பெருக பண்ணுவார். அப்பங்களை பிட்டு அநேகருக்கு கொடுத்தது போல சில புக்கப்படுகிற அனுபவங்களுக்குள்ள போனீங்கல்ல, சில உடைக்கப்படுகிற பாதைகளுக்குள்ள போனீங்கல்ல, இனி பரிமாறப்படுவீங்க. அநேகருக்கு பரிமாறுவார். உங்களுக்குள்ள இந்த அநேக வார்த்தைகள் பரிமாறப்படும். அநேகர் போஷிக்கப்படுவாங்க. தேவ வசனம் விருத்தியடையும். தேவ ராஜ்யம் கட்டி எழுப்பப்படும். அப்பா, யாரெல்லாம் பெருக பண்ணணும்னு சொல்லி உங்க சமூகத்துல உங்களை நோக்கி பார்த்தாங்களோ ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. அவங்கவங்க பகுதியில அவங்க மூலமா அவங்க திருச்சபைகள் பெருகட்டும். இந்த தரிசனத்துல வாலிபர்கள் பெருகட்டும். ஒவ்வொருத்தங்க மூலமாகவும் ஒரு எழுப்புதலை அவங்க பகுதியில தேவன் கட்டளையிடுவீராக. கட்டளையிடுவீராக. ரீகாபா ரேதாலா லீகாபா ஷபல ரகட ரியாதனா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே வேத வாசிப்புல அவர்களை பெருக பண்ணுங்க. ஜெபத்துல உறுதியா தரித்திருக்கு ஆண்டவரை பெருக பண்ணுங்க. ஒரு அனலுள்ள ஜீவியத்துல பெருக பண்ணுங்க. ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவர் கேட்டு கற்றுக்கொண்ட வார்த்தைகளின்படி நடக்கிறதுல அவங்களை பெருக பண்ணுங்க ஏசப்பா. இந்த மாசத்துல தேவன் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு அசைவை ஏற்படுத்தி சீஷர்கள் தொகை பெருகினது போல ஆண்டவரே தரிசனத்தை வாலண்டியர்ஸோட தொகை பெருகட்டும். குடும்பங்கள் தொகை பெருகட்டும். ஜெபக்குழுக்கள் தொகை பெருகட்டும். வசனம் விருத்தி அடையட்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ரெட்டிப்பாய் உண்டாகட்டும். அநேகர் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரும் பெருகவும் ஆண்டவரே சத்துருவோடைய போராட்டம் எங்க வாழ்க்கையில சிறுகி போகவும் ஒன்றுமில்லாமல் போகவும் ஆண்டவரே தேவன் ஒரு மாற்றத்தை எங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில எங்க கட்டளையிடும்படியாய் செபிக்கிறேன். வந்த பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக பண்ணுங்க. வார்த்தை என்ற சத்துவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அவங்க வாழ்க்கையில பெருக இன்னுமாய் தேவனுக்கு சாட்சியாய் மாற பஞ்சத்தினால வருகிற நிந்தை நீ உங்க வாழ்க்கையில வராமல் இருக்க பிள்ளைகளை வேலி அடைத்து செபிக்கிறப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க சித்தம் உங்க வாழ்க்கையில நடக்கட்டும். ஆண்டவரே ஒரு எழுப்புதல் உங்க வாழ்க்கையில உண்டாகட்டும். அப்பன் தண்ணீர் ஆசீர்வதிங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க. சந்தோஷ சமாதானத்தினால் நிரப்புங்க. எல்லா அந்தகார வல்லமைகளை ஆண்டவரே விபத்துக்களை மரணங்களை பொல்லாத போராட்டத்தின் கிரியைகள் பிரிவினைகள் ஆண்டவரே அப்பா எல்லா அசுத்தாவின் தந்திரங்களை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் அவைகளை நாங்கள் முறியடித்து செபிக்கிறோம். குடும்பங்களை வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. தூரத்திலும் சமீபத்திலும் கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. இந்த வார்த்தை 100க்கு 100 சொந்தமா உங்க வாழ்க்கையில விழுந்தது 100 மடங்கு விளைவை கொடுக்கட்டும் சுவாமி. நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் கிருபைக்காய் நாங்க நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக ஓட ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க. உங்க கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அற்பமானவள் கடமையை மாத்திரம் செய்திருக்கிற தரை மட்டும் தாழ்த்துகிற நான் சிறுகவும் நீர் மாத்திரம் பெருகவும் வேண்டும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. ஆமேன். God bless you.